உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானமும் சுகமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வேளையில் நாங்கள் தேவ வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசித்து அதுக்கு பிற்பாக மீதி வசனங்களையும் தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சாத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சாத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அங்கே சொல்லப்படுகிறது என்னென்று சொன்னால், ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்படுது. ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீர்க்க மூழ்கி எழுந்திருக்கிறதைத்தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் என்று. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ஞானஸ்தானத்தோடு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக அதில் அவரை மரித்தோரிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். இந்த கொலோசியர் 3:1 உள்ளதை கொலோசியர் 2:12 உள்ளதை நான் இணைச்சி காட்டுகிறேன். நீங்கள் விசுவாசம் அடையத்தக்கதாக நம்பத்தக்கதாக. என்றால் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் என்று நாங்கள் மற்ற வசனங்களை தொடுத்து சொல்லாமல் சொன்னால் யோசனை வரும். என்னென்று எழுந்திருக்கிறது என்று சொல்லி இதைத்தான் அங்கு சொல்லுகிறது, ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு நமக்கு சொல்லப்படுகிறது, பூமியில் உள்ளவைகளெல்லாம் மேலானவைகளே நாடுங்கள், தேடுங்கள், நாடுங்கள். அப்போ நாங்கள் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், அவரை நாங்கள் தெரிந்து கொண்டோம், இரட்சகராக மீட்பராக தெரிந்து கொண்டோம், அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மறுதலியாமல் நாங்கள் வாழுகிறோம். தொடர்ந்து நாங்கள் வாழ வேண்டும், தொடர்ந்தும் அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும். தொடர்ந்து என்று சொன்னால் நாங்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாங்கள் வாழும் வரையும் அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும். இதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் கீழே கொலோசியர்களின் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முழுக்க நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தால் அங்கே எங்களை பரிசுத்த ஆவியார் எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எச்சரித்து எப்படி நாங்கள் அவரோடு கூட நாடி அவரோட எப்படி நாங்கள் தேடி அவரோடு எப்படி கூட வாழ வேண்டும் என்பதை நமக்கு எச்சரித்து போதிக்கிறதா இருக்கிறது. தயவு செய்து கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை மீதியை நீங்கள் படித்து பாருங்கள். இப்பொழுது நான் அதை நாடி தேடுகிற ஆர்வத்தை குறித்து நான் உங்களுக்கு இன்னும் சில ஒரு வார்த்தைகளை நாம் பரிசுத்த வேதாமத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வெறு சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசமுள் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுலடிகள் சொல்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், எப்படியாயிலும் இந்த உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவளாகும்படி. எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எங்களை வேறு எந்த அந்தஸ்தும் நம்மை ரட்சிக்காது, வேறு எந்த அந்தஸ்தும் நமக்கு உயிர்த்தெழுதலை தராது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நமக்கு தாழ்மையோடு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவர் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழுகிற நமக்கு அங்கே இன்னும் அறிவுரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று,
அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்கள், நாட வேண்டும், தேட வேண்டும், தொடர வேண்டும். நாங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அனுதினமும் ஆண்டோட சமூகத்தை நாங்கள் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அனுதினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வார்த்தைகளை பரிசுத்த வேதாமத்தில் நாங்கள் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆசையாய் தொடருகிறேன். எப்படியாயிலும் அந்த உயிர்த்தலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு அவர் தொடர்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் வேதம் சொல்கிறது பாருங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று நாங்கள் கொலோசையர் நிருபத்தில் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது சொல்லுகிறார், சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அங்கே இரண்டாம் தரம் அவர் தொடர்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எதற்காக பிடிக்கப்பட்டோம்? நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாய் பிடிக்கப்பட்டோம். எதற்காக பிடிக்கப்பட்டோம்? கிறிஸ்துவுடன் கூட எழுந்து அங்கே தேவன் கிறிஸ்து தேவனுக்கு வலது போரசாத்தில் வீற்றிருக்கிறவளை மேலானவைகளை தேடும்படியாக நாடும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதனால தான் அவர் இங்கே சொல்கிறார், அந்த இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தியாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தியாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாங்கள் எல்லாரும் தேர வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆண்டோருக்குள்ளாய் வளர்ந்து நாங்கள் எல்லாம் வளர்ந்து வருகிற நம்முடைய சிந்தை எல்லாம் அதே சிந்தியாக இருக்கணும். நம்மை தேர்ந்தவர் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகில் நாம் இதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தியாய் இருப்போமாக. ஒரே ஒழுங்காய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒழுங்கிலே நிலைத்திருந்து அந்த ஒழுங்கின்படி நடந்து ஒரே ஒழுங்காய் ஒரு குழப்பம் இல்லாதபடி ஆண்டவரை விட்டு வலது இடது சாயாதபடி ஒரே ஒழுங்காய் அவருக்குள் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. எங்களுக்கு ஒரே சிந்தை, நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை ஆசையாய் தொடர்ந்து கொள்ளும்படியான சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். அதாவது மாம்ச சிந்தை அல்ல, ஆவியின் சிந்தை நமக்கு தேவையாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையாலே சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று அங்கே பவுலடிகள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரன் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்டோம், அவற்றை அழைப்பில் நிலைத்திருந்து அவற்றை அழைப்புக்காக நாங்கள் தொடர்ந்து நடந்து அவரோடு அந்த ஓட்டத்தை ஓடி அந்த இலக்கை நோக்கி பார்த்து அந்த பந்தய பொருள் இலக்குக்காக நாம் தொடர வேண்டியவளாக இருக்கிறோம். பூமியில் வாழும் வரையும், எங்களுக்கு ஜீவன் இருக்கும் வரையும், எங்களோட வாழ்க்கை இந்த பூமியில் முடியும் வரையும் எங்களுடைய இலக்கு பரலோகத்தை நோக்கின இலக்காக இருக்க வேண்டியவளாக இருக்கும். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள், அந்த ஜீவக்கிரீடம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான சிந்தியோடு நாங்கள் வாழ வேண்டியவளாக இருக்கிறோம். பாருங்கள், அங்கே பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலட்சியை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நாங்கள் ஒருபொழுதும் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தியாதபடி, பூமிக்குரியவர்களை சிந்தியாதபடி பல்லோர் ராட்சியத்தின் சிந்தியோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று அங்கே வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பூமியில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்யணும் என்று ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். ஆகையால் அதன்படி நாங்கள் நடந்து கொண்டு முக்கியமாக எங்களுக்கு இருக்க வேண்டிய நோக்கம் பரலோகத்தை குறித்தான சிந்தையாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், முதலில் தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
பின்பெல்லாம் அவைகள் கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேட என்று சொல்கிறார். ஏனென்றால் முதல்ல நமக்கு அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த முதல் முக்கியமாக இருக்கிற ரட்சிப்பை தரத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உலகத்தை நமக்காக சிலுவையில் செய்து முடித்து வெற்றி சிறந்து நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி பரலோக ராஜ்யத்திலே பிதாவின் வலது பாரசாத்திலே வீற்றிருக்கிறார். அவரே நாங்கள் நாடுவோம், அவரே நாங்கள் தேடுவோம், அந்த சிந்தையோடே நாங்கள் தொடர்வோம். பாருங்கள், 20வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இதை குறித்தான சிந்தியோடு நாங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ந்து, வேதம் சொல்லுது எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து சந்தோஷமாயிருங்கள். சிந்தையில் நமக்கு துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், வியாகுலங்கள், போராட்டங்கள் வருகிற வேளையிலே நாங்கள் சில வேளையில் துவண்டு போகிறோம், சோர்ந்து போகிறோம். உண்மைதான். ஆனாலும் வேதம் சொல்லுது, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. எப்படி சந்தோஷமாயிருக்கலாம்? வேத வசனத்தின் ஆராய்ந்து நாங்கள் அதை உட்கொண்டு அதை வாசித்து நாங்கள் உட்கொள்ளும் பொழுது நம்மளோட விசுவாசம் பெறுகிறது, தைரியம் பெறுகிறது, மனமகிழ்ச்சி பெறுகிறது, சந்தோஷம் பெறுகிறது. ஏனென்றால் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த ஒரு பலன் உண்டு. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். அவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கலாம் வேதத்திலே. நான் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறேன் என்கிறார். அவருடைய ஜீவனும் எனக்குள் விளங்கும்படியா என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசாத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுவோம், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுவோம். எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்கிற அந்த மகாபெரு ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம், ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். கேட்ட வசனத்தின்படி நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக கிட்டி நெருங்கத்தக்கதாய் நம்மை ஒப்பு கொடுப்போம், அவரோட ஒப்புரவாகி கொள்வோம். ஜீவனுள்ள பிதாவை மட்டும் உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை கொடுத்தோம். ஆண்டவரே, தகப்பனே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் எல்லோரும் நடக்கவும், மேலானவைகளை நாங்கள் தேடவும், நாடவும், பிரியாசப்படவும், தொடரவும் தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி நடந்து நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்கதாய் கிருபை செய்யுங்கய்யா. அந்த இலக்கை நாங்கள் பரம இலக்கை விட்டு விடாதபடி அந்த இலக்கை நோக்கி ஓடி ஜெயம் எடுக்கத்தக்கதாய் வெற்றிவேந்தர் கிறிஸ்து இயேசு ராஜா நாமத்தில் எங்களுக்கு ஜெயம் தருகிற பிதாவே, ஜெயத்தை தருவீர்களாக வழி நடத்துங்க. இயேசு ராஜா நாமத்தினாலே எல்லாரும் அடியானும் ரட்சிப்பை பெற்று ஜெயத்தை பெற்று வாழ மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கிறிஸ்து இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஒருவரே. நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.